நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலம் சீர்காழி சென்றடைந்தார். சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மயிலாடுதுறைக்கு புறப்பட்டார். ரயில் நிலையத்தில் திரண்டிருந்த திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார் மூலம் திருவெண்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் ஓய்வு எடுக்க உள்ளார். நாளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் மாலை மீண்டும் ரயில் மூலம் சென்னை திரும்புகிறார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியதாக குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாளை நடைபெறும் என்று கூறியுள்ள இபிஎஸ், நாளைய போராட்டத்தோடு நிச்சயமாக இது நின்றுவிடப் போவதில்லை என்றும் தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும். நான் இப்போது ஒரு தந்தையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாதிப்புகளை விளக்கிச் சொல்ல வேண்டும். மதுரையில் ரயிலில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தியது தொடர்பாக கைது செய்யப்பட்டவரின் மனைவியையும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். சென்னை செங்கோட்டை செல்லும் பொதிகை விரைவு ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது. கடந்த 1ஆம் தேதி மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த தகவலின் அடிப்படையில் பிரகாஷ் என்பவரிடம் இருந்து 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர்களிடம் போதைப் பொருளை ஒப்படைத்தால் 25,000 ரூபாய் பணம் கிடைக்கும் என பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மது அரங்கு கூடத்தில் கிடைத்த நட்பின் மூலம் இந்த பணி கிடைத்ததாகவும் இதில் தொடர்புடைய வேறு யாரையும் தனக்கு தெரியாது எனவும் அவர் கூறினார். பிரகாஷ் கூறுவது போல் வெறும் டெலிவரி நபராக அவர் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதும் அதிகாரிகள் முன்பின் தெரியாத நபரிடம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொடுத்தனுப்ப மாட்டார்கள் என திட்டவட்டமாக கூறுகின்றனர். இந்த நிலையில் பிரகாஷின் மனைவியையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களில் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மட்டும் 4 முறை தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி 5வது முறையாக திங்கட்கிழமை மீண்டும் தமிழகம் வருகிறார். தெலங்கானா மாநிலத்திலிருந்து விமானம் மூலம் பிற்பகல் 2:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கல்பாக்கம் செல்லும் அவர் மாலை 3:30 மணியிலிருந்து 4:15 மணி வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார். பின்னர் மீண்டும் விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் பிரதமர் மோடி மாலை 5 மணியளவில் சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் நந்தனம் YMCA மைதானத்திற்கு செல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றும் பிரதமர் மாலை 6:15 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மாலை 6:35 மணிக்கு விமானம் மூலம் மீண்டும் தெலங்கானாவுக்கு செல்கிறார். நடப்பாண்டில் மட்டும் 5வது முறையாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தங்கள் தலைவர்களை வைத்து தமிழகத்தில் அரசியல் லாபம் தேட பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் சாடினார். ஏற்கனவே ஒரு 3% ஒரு 2% இல்லை 1% கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒழிய பிரதானமாக அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருள் கிடையாது. தலைவர் படத்தையோ அம்மா படத்தையோ போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுது. இன்னைக்கு இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமர் மற்ற கட்சி தலைவர்கள் குறித்து பேசுவது வாக்குக்கானது அல்ல, அரசியல் மாண்பு என விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில்
மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்க பேசுறோம். அது வாக்குக்காக கிடையாது. ஒரு பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன். அதனால் மற்ற கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கலாங்கன்னு அவங்க வாக்கு வங்கி கரையுது. யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு ஆத்திரத்துல, கோபத்துல, ஆதங்கத்துல இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பிரதமர் வருகையொட்டி சென்னை முழுவதும் 15,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்கள் பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயே குடியேறினாலும் அவருக்கு வாக்குகள் கிடைக்காது என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் திமுக பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அவர் பிரதமர் மோடியின் தமிழக பயணங்கள் குறித்து விமர்சித்தார். எத்தனை தடவை வந்தா என்ன, தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப்போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இங்கே பிரதமர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனா வந்துட்டு போறாரே தவிர இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் என்று சொல்லி ₹1 கொடுத்திருக்காங்களா? தேசிய மலரை எப்படி அரசியல் கட்சிக்கு சின்னமாக ஒதுக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜகவின் தாமரை சின்னத்தை ஒழிக்க வேண்டும் என ஆவேசமாக பேசினார். முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்திலிருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய பறவை, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் அருகே நடந்த என்கவுண்டரில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீரமரணம் எய்தினார். மாவோயிஸ்ட் ஒருவரும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு பணியாளர்களின் கூட்டுக்குழு காங்கர் மாவட்டத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஹிதூர் கிராமத்துக்கு அருகே உள்ள காட்டில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிதூர் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சண்டையில் மாநில காவல்துறையின் ஒரு பிரிவான பஸ்தர் ஃபைட்டர்ஸை சேர்ந்த காவலர் ரமேஷ் குரேதி வீரமரணமடைந்தார். சம்பவ இடத்தில் இருந்து மாவோயிஸ்ட் ஒருவரின் சடலமும் AK-47 ரக துப்பாக்கியும் மீட்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற கப்பலில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் பொருட்கள் இருந்ததால் மும்பையில் கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சீனாவில் இருந்து கராச்சி நோக்கி சென்ற கப்பல் சந்தேகத்தின் அடிப்படையில் மும்பை துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த கப்பலில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பு தொடர்பான உபகரணங்கள் இருந்ததால் நவேஷா துறைமுகத்தில் வைத்து DRDO அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டனர். அப்போது 22,180 கிலோ எடை கொண்ட CNC இயந்திரம் இருந்தது தெரியவந்தது. இந்த இயந்திரம் மூலம் அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் என்பதால் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் கீழ் அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனத்தின் லெதர் தயாரிப்புக்காக CNC இயந்திரம் கொண்டுவரப்பட்டதாகவும் சர்வதேச விதிகளை மீறி இந்தியா செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் சேதமடைந்த சரக்கு கப்பல் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 18ஆம் தேதி ஏமன் வளைகுடா அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர்.
இதையடுத்து அதில் இருந்த மாலுமிகள் ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கப்பல் மட்டும் அதே இடத்தில் கைவிடப்பட்டது. 15 நாட்களாக அதே பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ரூபிமர் சரக்கு கப்பல் நேற்று மூழ்கியதாக ஏமன் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகளை அழித்து பதிலடி கொடுத்து வருகின்றனர். பாகிஸ்தானில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இரண்டாவது முறையாக ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராக பதவியேற்றார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவு வேட்பாளர்கள் 93 இடங்களையும் கைப்பற்றியது. ஆனால் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டதால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க முடியவில்லை. இதனால் 75 இடங்களையே பெற்ற முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி தனிப்பெரும் கட்சியாக மாறி ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. 3வது இடத்தை பிடித்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக்கிற்கு ஆதரவு அளித்தது. இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் 33வது பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் பதவியேற்றுக் கொண்டார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டிற்கான IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் கேப்டனாக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. இந்நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக கடந்த ஆண்டு செயல்பட்ட எய்டன் மாக்ரம் இந்த சீசனுக்கான கேப்டன் பதவியில் இருந்து மாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஏலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட பேட் கமின்ஸ் கேப்டனாக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் மும்பை அணி 207 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற தமிழ்நாடு அணி முதலில் பேட்டிங் செய்தது. மும்பை அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தமிழ்நாடு அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. சற்று நிதானமாக விளையாடிய விஜய் சங்கர் 44 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 43 ரன்களையும் எடுத்தனர். இறுதியில் 146 ரன்களில் தமிழக அணி ஆல் அவுட் ஆனது. மும்பை அணி தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய மும்பை அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 45 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது. தொடர்ந்து 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து மும்பை சற்று தடுமாறியது. விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்ததால் தமிழ்நாடு அணி சற்று நிம்மதியடைந்தது. ஆனால் 9வது வீரராக களமிறங்கிய ஷர்துல் தாக்கூர் சதம் அடித்து தமிழக அணிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தினார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் மும்பை அணி 353க்கு 9 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.